பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றி நடந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம், அவர் போன இடமெல்லாம் அதிசயம், ஊழியம் ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருந்தது. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய ஊழியம் குறைவில்லாமல் நடைபெறுகிறது. தடைகள் இருக்கிறது, அரசினால் கூட தடைகள் இருக்கிறது, மதவாதிகளால் இருக்கிறது, சத்ருவினால் இருக்கிறது, பலவிதமான காரியங்களினால் தடைகள் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவியானவருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒரு காலத்தில் நாம் காணப்படுகிறோம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி கொலோசையருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 1 அதிகாரம் 9வது வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று எழுதுகிறார். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று பவுலடியார் கொலேசு சபைக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதை கேட்டார்கள்? அதற்கு முந்தின வசனம் 8வது வசனத்தினாலே ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். எப்பாப்ராவை குறித்து சொல்லுகிறார். அவன் கொலேசு சபைக்கு அந்த பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் இடத்திலே, விசுவாசிகளிடத்திலே காணப்பட்ட ஆவிக்குரிய அன்பை பவுலடியாருக்கு தெரியப்படுத்தினான். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய அன்பு வேண்டும். மாயமற்ற அன்பு, ஆவிக்குரிய அன்பு வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். காரணம், நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய அன்பு காணப்பட்டபடினாலே அவர்களுக்காக பவுலடியார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார். அவரை சேர்ந்தவர்களும் இடைவிடாமல் ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்லும்போது எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அன்பானவர்களை, விசுவாச வாழ்க்கையில முக்கியமான காரியம் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்து அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணினால் கூட நீங்கள் எதை கேட்டாலும் ஆம் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து அருளினார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது ஆண்டவர் அதை நமக்கு அருளி செய்கிறார். கெத்செமன் தோட்டத்தின் ஜெபம் நமக்கு ஞாபகம் இருக்கலாம். இயேசு அதைத்தான் சொல்லி ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் அப்படி ஆக கடவுது என்று தேவ சித்தத்துக்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவிதமான ஒரு சிந்தை, அவிதமான தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, அதனால நிரம்புகிற ஒரு அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு உண்டாவதாக. ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியக்கூடிய அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த அறிவைத்தார். உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை, எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தின்படி உங்களை வழிநடத்தி அவருடைய பரமராஜ்யத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை சேர்த்துக் கொள்வாராக. ஜெபிப்போம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் மாறாதவர். உடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன், நடத்துகிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக்கொள். தெய்வ பயத்தோடு உடைய பிள்ளைகள் காணப்படட்டும்.
தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட இந்த நாள் உடைய சித்தத்தின்படி கர்த்தர் இவர்களை நடத்தும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.